வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 20/12/2024 நடந்த டெக்னீஷியன் கொஸ்டின்ஸ். ரயில்வேல டெக்னீஷியன் 1, டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்டிங் கேட்டிருப்பாங்க. அது இப்போ மார்ச் 2026 எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னால் கேட்ட டெக்னீஷியனில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிமிஸ் மதர் ப்ரிப்பேர்ட் 8 லிட்டர் $785 milliliter சூப் ஃபார் பார்ட்டி. சிமிஸ் மதர் அப்படிங்கிறவங்க வந்து அது 8 லிட்டர் 785 மில்லிலிட்டர், 8 லிட்டர் ப்ளஸ் 785 மில்லிலிட்டர் சூப் வந்து ஒரு பார்ட்டிக்கு தயார் பண்ணுறாங்க. இது வந்து 35 பீப்புளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும்னா ஒவ்வொரு பர்சனுக்கு எவ்வளோ சூப் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, 8 லிட்டர் மில்லிலிட்டராக ஃபஸ்ட்டு மாற்றுங்க. 8000 மில்லிலிட்டர் இல்லையா, ப்ளஸ் 785 மில்லிலிட்டர். எனக்கு ரெண்டு ஒரே ஈக்குவலாக மாற்றணும். ஒன்று லிட்டராக மாற்றணும், இல்லை மில்லிலிட்டராக மாற்றணும். சரி, ரைட். இந்த கொஷின் படி நம்ம மில்லிலிட்டர் தான் மாற்ற முடியும். ஸோ 8000 + 785 எவ்வளோ? 8785 மில்லிலிட்டர். இந்த சூப் வந்து எத்தனை பேர் கொடுக்காங்க? 35 பேர். ஸோ /35. ரைட்டா? 7 5 35, 5 மீதி 3, 7 5 35, மீதி 2, 5 25, மீதி 3, 7 5 35. ஓகேவா? இப்போ திரும்ப 7 7, 7 14, மீதி 3, 7 5 35, 7 சாரி 5 35, மீதி 7 7. இப்போ 251 பேருக்கு இந்த சூப்பு வந்து கொடுக்கலாம். சரியா? 251 லிட்ரு ஒவ்வொரு பர்சனுக்கும். சரியா? ஸோ ஒரு பர்சன் 35 பர்சனுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கு 251 லிட்ரு கொடுக்கலாம். சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பர்சன் வந்து 6 பென்சிலை 5 ரூபாய்க்கு வாங்குதார், 5 பென்சிலை 6 ரூபாய்க்கு விற்றுருதார். ஸோ அப்போ ஓகே, எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு இது காஸ்ட் ப்ரைஸ். இதில் 6 பென்சிலை 5 ரூபாய்க்கு வாங்குதார். 6 பென்சிலை 6 பென்சில் 5 ரூபாய்க்கு. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்கிறாங்க? 5 பென்சிலை 6 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ரைட், பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இங்கே பென்சில் 6 பென்சிலை 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. விற்கிறது அப்படின்னு பாருங்க, 5 பென்சிலை 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? சரி, ரைட். இப்போது நம்ம ப்ராஃபிட் பார்க்கணுன்னு என்ன செய்யணும்? குவான்டிட்டி கண்டியும் சேம் ஆக்கணும். இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. எப்படி சேம் ஆக்கலாம்? இவ்வளோ 5 பெருக்கிடுங்க. அப்போ 6 5 30 பென்சில். ஓகேவா? அப்போ இதுலேயும் 5 பெருக்கணும். அப்போ 5 25 ரூபாய். சரி, இது ஈக்குவலாக இருந்ததுன்னா இது கூட 6 பெருக்கணும். ஓகேவா? அப்படின்னா 5 30 பென்சில். அதுமாதிரி இது கூட 6 பெருக்கணும். எவ்வளவு? 6 36 ரூபாய். இப்போ பென்சில் 2 ஈக்குவல் ஆகிட்டா? ஓகேவா? 30 பென்சில் 25 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதே 30 பென்சிலை 36 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ லாபம் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 36 ரூபா. இப்போ லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. லாபம்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 11, அதாவது 36 - 11 25, 11 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் தான் கீழே போடணும். 25 × 100. 125 வந்து 4 5 100. இப்போ 11 × 4 44%. ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். சரி, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளை 153 ரூபா உள்ள ஒரு பொருளை
டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எவ்வளவு? 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு 20% லாபம் வரணும்னா அவங்க எவ்வளவு அந்த பொருளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் நியமிக்கணும். புரியுதா? ஒரு பொருளை வந்து 183 ரூபா கொண்ட ஒரு பொருளை 15% டிஸ்கவுண்ட் கொடுத்து இப்போ கொடுத்ததுக்கப்புறம் 20% லாபம் வரணும்னா அவங்க அந்த பொருள் மேலே எவ்வளோ மார்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ் எழுதிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னதுன்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. சரியா? இதுதான் கான்செப்ட். மார்க்கெட் ப்ரைஸ் என்னதுன்னா 100 ப்ளஸ் ப்ராஃபிட். சரியா? சரி, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு பாருங்க. 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு? டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 15. ஸோ அப்போ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 100 மைனஸ் 15 85. ப்ராஃபிட் வந்து 20%. அப்போ 100 ப்ளஸ் ப்ராஃபிட்டு 100 ப்ளஸ் 20 எவ்வளோ? 120. ரைட்டா? ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 85, மார்க்கெட் ப்ரைஸ் 120. ரைட், இதை மேலும் சுருக்கிக்கலாம். 5 5 3 7 5 35 80 17 85. இங்கே 5 10 மீதி 2 4 5 20. ஸோ 17. இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24. ரைட், இப்போ என்ன கொடுத்துருக்கு? காஸ்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு 153 ரூபா. அப்போ அந்த 17 தான் எவ்வளவு? இந்த 17 தான் 153. அப்போ அந்த 24 வந்து எவ்வளவு? மார்க்கெட் ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த 24 வந்து எவ்வளவு? 17 9 153 ஆகும். ஓகேவா? 70 7 19 90 7 9 63. ஸோ 153 ஓட்டலாம். ரைட், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 9 எவ்வளோ ஆகும்? 4 9 36 மீதி 3 9 18 19 20 21 214. ஆப்ஷன் பி. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்கள். 9/10 டிவைட் ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் 4/5 ப்ளஸ் 1/10. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை சால்வ் பண்ணுங்கள். கீழே கொண்டு ஒரே வேல்யூ வேணும், எல்சிஎம் எடுக்கலாம். அப்படின்னா எல்சிஎம்னா அங்கே என்ன அர்த்தம்? 10 தான் எல்சிஎம். சரியா? அப்போ அங்கே 10 வரணும், என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். அப்போ 10 மேலே அதுமாதிரி 2ஆல் பெருக்கணும். அப்போ 8. ரைட்டா? ஸோ 8/10 ப்ளஸ் இங்கே 10 ஆல்ரெடி 1/10. அது கீழே ஒரே நம்பராக கொண்டு வரணும். சரியா? ஓகே, டிவைட் பை 9/10. அப்போ 9/10 டிவைட் கீழே ஒரே இது இருக்கனால அப்படி போட்டுக்கலாம். 8 + 1 9. ஸோ 9/10 டிவைட் பை 10 எவ்வளோ? 1. புரியுதா? 9/10 இந்த மல்டிப்ளிகேஷனை மாற்றிடும். மல்டிப்ளிகேஷன் மாற்றினா என்ன? இது அப்படி தலைகீழ மாறும். 10/9 கேன்சல் பண்ணால் 1. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்கள். ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து 4 பேத்துக்கு பிரித்து கொடுக்கப்படுது. ABCD என்ன ரேஷியோவில்? 4:7:9:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுக்கப்படுது. ரைட்டா? இப்போது அடுத்து என்ன கொடுத்தது? சி வந்து பியோட 800 ரூபா அதிகமாக வாங்கினார்னா டிக்கோட அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்கு. புரியுதா? அதாவது சி வந்து பியோட 800 ரூபா அதிகமாக வாங்குதார். அப்போது சியோட ரேஷியோ வந்து எவ்வளவு? 9. பியோட ரேஷியோ 7. என்ன கொடுத்துருக்கு? பி தான் அதிகமாக வாங்குதாரு சியோட. சரி, சி தான். இப்போ சி பியோட அதிகமாக வாங்குதாரு. அப்போ என்ன அர்த்தம்? அதிகம் எவ்வளோ இருக்குது? 2. இதோட இது 2 கூட இருக்குது. அதுதான் அந்த 800. ரைட்டா? ஸோ 2 = 800னா 1 வந்து எவ்வளவு? 400. ஓகேவா? இப்போ டியோட இது அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. டியோட ரேஷியோ வந்து எவ்வளவு? 3. ஸோ அப்போ 1 400னா 3 எவ்வளவு? 3 × 400 1200. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். அடுத்து என்ன கேட்டிருக்குன்னா 5ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட ஆவரேஜ் 12லேருந்து 39க்குள்ளே இருக்கக்கூடிய
5ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட சதவீதம் கேட்டிருக்கு. ஸோ 5ஆல் 12லேருந்து 39க்குள்ளே எத்தனை நம்பர் 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 15. சரியா? ஃபஸ்ட் நம்பர் 15, அப்புறம் 20, ஓகே, அப்போ 25, அப்படியே போனால் 35. ஸோ இது எல்லாம் 5ஆல் வகுப்படும் இல்லையா? ரைட்டு. நீங்கள் எப்படியே கூட்டி போடலாம், பட் அதுக்கு பெரிய நம்பரை கொடுத்து என்ன செய்வீங்க? இது வந்து ஒரு 39 கொடுத்தது, இது வந்து 250 அந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா, ஸோ அதுக்கு இந்த மெத்தட் போடணும். எப்படின்னா லாஸ்ட் நம்பர் என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. ஸோ லாஸ்ட் நம்பர் எவ்வளவு? 35. ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ? 15 டிவைட் பை 2 எவ்வளோ வரும்? 50/2 = 25. ஸோ அதோட ஆவரேஜ் என்ன? 25. கேட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ. ரைட்டா? இதோட சிம்பிளிஃபை கேட்டுருங்க, இதை சொல்லியிருக்காங்க. சரி, இதை சால்வ் பண்ண என்ன ஆகும்? கொசீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1க்கு பதில் என்னன்னா ஃபார்முலா காட் ஸ்கொயர் ஏ. சரியா? அதேமாதிரி 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏக்கு ஃபார்முலா என்ன வரும்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ. ரைட்டா? ஸோ கொசீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1க்கு வந்து காட் ஸ்கொயர் ஏ, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏக்கு சீக்கன் ஸ்கொயர் ஏ. சரி, இந்த ட்ரிக்னாமெட்ரி பாடம் வந்து தனியாக நம்ம வந்து நடத்தும்போது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டட் கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஷின் மட்டும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி நான் வந்து தனியாக வந்து நடத்துவேன், நான் பார்த்துக்கலாம். ரைட், மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இங்கே சீக்கன் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? அங்கே ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ அடி போட்டோம். இப்போ மீதி என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ = 2 சீக்கன் ஸ்கொயர் ஏ. ஆப்ஷன் டி. ஓகேடா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர். முதல் 10 பகா எண்களோட ஆவரேஜ் சராசரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 பகா எண்கள் கண்டுபிடிக்கலாம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரி, இதெல்லாம் கூட்டி போடுங்க. கூட்டினா எவ்வளோ ஆகும்? 18, 21, 28, 29, 34, 129 வரும். சரிங்களா? கூட்டி போட்டால் 129 வரும். ஸோ 129 டிவைட் பை மொத்தம் 10 நம்பர், அதனால் ஆவரேஜ் பார்க்கணும். டிவைட் பை 10. ஸோ 12.9. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். 6 + 6 × 6 - 6. ஓகேவா? இதோட வேல்யூ கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 6 6 36 ப்ளஸ் 6 - 6. ஸோ ப்ளஸ் 6 - 6 கேன்சல் ஆகிடும். இப்போ எவ்வளோ இருக்கும்? 36. சரியா? ஆப்ஷன் ஏ. ரைட், அடுத்த கொஷின். ஓகே, இது நல்ல அருமையான கொஷின். வாங்க, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட சுற்றளவு வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. அதோட சைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1:4ங்கிற ரேஷியோவில் இருக்கும். புரியுதா? அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த ரெக்டாங்கிளோட சைடு வந்து எப்படிங்கும் 4:1 இருக்கும். ஸோ இப்போ லென்த்து வந்து 4x, பிரெத்து வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். சரியா? ரைட், அதோட சுற்றளவு வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு நிற்கும்போது அந்த
வாட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ஒரு ஸ்கொயரோட ஏரியாவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க, சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அது கொஸ்டின்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கு, அதோட சைடு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 4:1 அப்படின்னு. அதை 4ங்கிறது பெரிய அளவு, அதாவது லென்த் வச்சுக்கலாம், பிரெத் வந்து சின்ன அளவு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரி, 1க்கு மேலே எக்ஸ், சரியா? 1 எக்ஸ்னா எக்ஸ் தான். ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, சரியா? இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் சுற்றளவு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கொயரோட ஏரியாவும் பரப்பளவும் இதுக்கு முன்னால் கொடுத்த ரெக்டாங்கிளோட பரப்பளவும் சமம்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த ரெக்டாங்கிளும் ஸ்கொயரோட பரப்பளவு சமம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்கு. சரி, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஸோ அதோட ஏரியா தான் ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். எப்படி ஏரியா கண்டுபிடிக்கணும்? அதுக்கு முன்னால் அவங்க என்ன கொடுத்துருக்கு, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா L/B. ஸோ நமக்கு எல்லும் தெரியணும், பிரெத்தும் தெரியணும். அது எப்படி தெரியணும்னா கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த பெரிமீட்டர் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் ஃபார்முலானது 2 × L + B. ஓகேவா? அதுதான் எவ்வளவு, 50 சென்டிமீட்டர். ஓகேவா? 2 × L வந்து எவ்வளவு, 4x, B வந்து எவ்வளவு, x. இதுதான் 50. ஸோ அப்போது 4x + x எவ்வளவு, 5x ஆகும். அப்போ 2 × 5x 10x = 50. அப்போ x = 5. இப்போ x 5ன்னு இதில் போடுங்க, 4 5 எவ்வளவு, 20. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 5. சரியா? ஸோ இப்போ நம்ம ரெக்டாங்கிளோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு 20, அந்த ரெக்டாங்கிளோட பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு 5. இப்போ அதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு, L/B எவ்வளவு, 20 × 5 100. ஓகேவா? ஸோ 20 × 5 100. ஸோ அப்போது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 100. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு, இந்த ஸ்கொயரோட ஏரியாவும் சேம். அப்போது அந்த ஸ்கொயரோட ஏரியாவும் சேம். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா எவ்வளவு, A². சரியா? ஸோ அதுவும் எவ்வளவு, 100ன்னு கொடுத்தாச்சு. அப்போ A² 100னா A வந்து எவ்வளோ இருக்கும், √100. இப்போ A = 10. ஸோ அப்போது நமக்கு A கிடச்சிட்டு. ஏன்னா என்னதுன்னா ஒரு சைடு 10னா இதோட சுற்றளவு என்ன இருக்கும், ஒரு சைடு 10னா 10 + 10 + 10 + 10, அதாவது 4A எவ்வளவு, 40. ஓகேவா? A 10னா அப்போது அதோட பெரிமீட்டர் என்னது, 4A. அப்போது 4 × 10 40. ரைட்டுங்களா? 40 சென்டிமீட்டர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெகுலர் பாலிகான் இருக்குது, அதோட இன்டீரியர் ஆங்கிள் 165 டிகிரி. அப்போது அந்த பாலிகானில் எத்தனை சைடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாலிகான்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரக்சர் தான். ஒரு ஸ்கொயராக இருக்கலாம், அல்லது ட்ரையாங்கிளாக இருக்கலாம், அல்லது ஹெக்ஸாகனாக இருக்கலாம். சரியா? ஸ்கொயருக்கு எத்தனை சைடு இருக்கும், 4 சைடு. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு, ஹெக்ஸாகனுக்கு 6 சைடு. சரியா? ஸோ இந்த சைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியாது, நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னு கண்டுபிடிச்சி சைடு கண்டுபிடிக்கணும். சரியா? இதுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ளஸ் இன்டீரியர் ஆங்கிள் = 180 டிகிரி. ஓகேவா? ரைட், 180 டிகிரி. அடுத்து இன்னொன்றுனா சைட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை சைடு கண்டுபிடிக்கணும்னா 360 டிகிரி / எக்ஸ்டர்னல் ஆங்கிள். இந்த 2 ஃபார்முலா. இது சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியர் ஆங்கிள் = 180 டிகிரி. ஃபஸ்ட்டு செகண்டு. ரைட். ஃபஸ்ட்டு நமக்கு இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்படின்னா தான் நம்ம சைடு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தெரியாது. E ப்ளஸ் இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ, 165 = 180 டிகிரி. ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் = 180 டிகிரி - 165 டிகிரி. இப்போ எவ்வளோ ஆகும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் = 15 டிகிரி. ரைட்டா? ரைட். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடச்சிட்டு 15 டிகிரி.
இப்போ நம்ம சைடு கண்டுபிடிக்கலாம். அப்போ சைடு இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ் டிகிரி ஆங்கிள். இந்த எக்ஸ் டிகிரி ஆங்கிள் பதிலாக எவ்வளோ போடலாம்? 15 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ண அவ்வளோ 15 30 மீதி 6 4 15 60. ஸோ எத்தனை சைடு இருக்கும்? 24 சைட்ஸ். ஆப்ஷன் ஏ. இப்போ 24 சைடு 1 2 3 4 அப்படி பார்ப்போம். சரியா? ஸோ அப்படி ஒரு 24 சைட்ஸை கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ரைட். அடுத்த கொஷின். ஓகே, இந்த கொடுக்கப்பட்டதில் எது ப்ரைம் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. பெரிய நம்பர் கொடுத்து கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கு கண்டுபிடிக்கணும் எப்படின்னா, ஸோ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் என்னென்ன, இதில் ஒரு நம்பராக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு 373 எடுத்துக்காங்க. 373னா ஸ்கொயர் வரக்கூடிய 373 பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னென்னு பாருங்கள். அது உள்ள வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பரை நம்ம வந்து செக் பண்ணணும். சரியா? சரி, 20 ஸ்கொயர் எவ்வளவு? 400. ஓகேவா? ஸோ அப்போ எடுத்துக்கூடாது. அதுக்கடுத்து 19 ஸ்கொயர் என்ன எவ்வளவு? 19 ஸ்கொயர் எவ்வளவு? 361. சரியா? ஸோ 361ங்கிறது 373க்கு உள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம 19க்கு உள்ளே வந்து நம்ம நம்பரை ப்ரைம் நம்பரை எழுதணும். அது எல்லாம் இதில் வகுப்படுதான்னு செக் பண்ணணும். சரி, 19க்குள்ளே என்ன நம்பர்லாம் இருக்குது? 2 ஃபஸ்ட்டு, அடுத்து 3, அடுத்து 5 ப்ரைம் நம்பர் மட்டும் எழுதணும். அடுத்து 7, அடுத்து 11, அடுத்து 13, அடுத்து 17, அடுத்து 19. அதுக்கு மேலே என்ன ப்ரைம் நம்பர் வரும்? 23 வரும். பட் நம்ம நம்பர் வந்து 23 எங்கே போயிடுது? 20க்கு 400 வந்துடுது. ஸோ நம்ம அது தேவையில்லை. ஸோ அப்போ 19க்குள்ள வகைக்கு உள்ள ப்ரைம் நம்பர்ஸு இதனால் இந்த நம்பரை வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வகுப்படலாம், அதுதான் ப்ரைம் நம்பர். 2ஆல் வகுப்படுமா? படாது. ரைட்டு. 3ஆல் வகுப்படுமா? படாது. ரைட்டு. 5 வராது. 7 வருமா? 35 மீது 2 வராது. 11 வருமா? 33 வராது. 373 11 3 11 33 மீதி 4 வராது. ரைட்டு. 13 வராது. 17 வராது. 19 323 19 எவ்வளோ வரும்? வராது. 19 எத்தனை வரும்? 2 1 8 1 3 19 17 சரி, ரைட். 19 வராது. சரியா? ஸோ இந்த ப்ரைம் நம்பர் எதுவுமே இதால் வகுப்படாதனால இந்த 373 தான் ப்ரைம் நம்பர். ரைட்டுங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு நம்பராக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே மாட்டுச்சுன்னா ஈஸி. இல்லைனா அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகக்கூடிய சம் தான். ரைட். அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். டைம் அண்ட் அவுட்ல கொஷினு. நயன் ஒரு ஒர்க்கை 25 நாளாக செய்தாங்க. தருண் வந்து நயனோட 25% வேலைத்திறன் அதிகமானவர். அப்போ தருண் எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ நயன் தருண் வந்து எவ்வளவு? 25% மோர் எஃபிஷியன்சி. அப்போ 125ன்னு போட்டிருக்காங்க. நயன் வந்து 100. கேன்சல் பண்ணால் 4 25 100, 5 25 125. ஸோ அப்போ தருண் வந்து எஃபிஷியன்சி அதிகம், வேலைத்திறன் அதிகமாக உடையவர். அப்போ அவங்க வந்து நயனோட சீக்கிரமாக முடிப்பார் இல்லையா? சரி, ரைட். இப்போ தருணோட வேலை தான் கேட்டிருக்கு. இப்போ நயன் வந்து எவ்வளோ? 25 நாள். ஸோ 25 இன்ட்டு அவரோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ? 4 ஈக்குவல் டு தருண் எவ்வளோ நாள் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அதுவும் தெரியாது. 4 வந்து டே இன்ட்டு அவரோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ? 5. ஓகேவா? ஸோ 4 5 5 25. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நாளாக 20. அப்போ தருண் எத்தனை நாளில் முடிப்பார்? 20 நாளில் முடிப்பார். ஓகே, ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். எளிய வட்டி முறையில் ஒரு அமௌண்ட் வந்து டபுளாக மாறுது. சரியா?
ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 20% கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ வருஷத்தில் டபுளாக மாறும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி சரி, நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து 100ன்னு வச்சுக்கலாம். டபுளாக மாறுதுன்னா எவ்வளவு? 200 சரியா? ஸோ 100 200 மாறுது. இது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 20%. எத்தனை வருஷத்தில் மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேவா? இந்த பிரின்சிபல் அமௌண்ட் தான் 200 மாறுதுன்னா அப்போ எவ்வளோ வட்டி? 100 200 மாறுதுன்னா எவ்வளவு? 100 வட்டி கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக 100 போடுங்க. இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து எவ்வளோ? 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 20%. 20 டிவைட் பை 100. சரியா? அப்போ 100க்கு இந்த 100 கேன்சல். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 20 இங்கே வந்துடும். 100/20 அடித்தா 5. ஸோ 5 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். ஓகே, அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள், ராம்பாபு அவர் வந்து வாக்கிங் போகிறாரு. 25 நிமிஷத்தில் 25 மீட்ரு 5 செகண்டில் 25 மீட்ரு போகிறாருன்னா 3 செகண்டில் எத்தனை மீட்ரு போவார்னு கேட்டிருக்காங்க. சரியா? 5 செகண்டில் 25 மீட்டர்னா போகஞ்சு 5 5 25. அப்போ 1 செகண்டில் 5 மீட்ரு போவார். அப்போ 3 செகண்டில் 3 5 15 மீட்டர் போவார். ஓகேவா? ரைட், ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள், 2 ட்ரெயின் இருக்குது. ஒவ்வொரு ட்ரெயினும் 250 மீட்டர் இருக்குது. சரியா? ரெண்டுமே ஆப்போசிட் ட்ராக்கில் போய்ட்டுருக்கு. அதாவது பேரலல் ட்ராக் இருக்குது. இந்த பேரலல் ட்ராக்கில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. சரியா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. இதோட மீட்ரு வந்து எவ்வளவு? 250 மீட்ரு. இந்த ட்ரெயினும் 250 மீட்ரு. சரியா? இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 90 km/h. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 60 km/h. ஸோ எந்த டயத்தில் இந்த ரெண்டும் கிராஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போது எந்த டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா 2 ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டணும். L1 + L2 டிவைடட் பை ஸ்பீடு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன செய்யணும்? ஸ்பீடை கூட்டணும். சேம் டைரெக்ஷனில் இப்போ இந்த ட்ரெயினே இப்படி போச்சுன்னா என்ன செய்யணும்னா ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன்னா ஸ்பீடை வந்து என்ன செய்யணும்? கூட்டணும். ஸோ 90 + 60 150. சரி, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 250 + 250 500. ரைட்டா? ஓகே, 500 டிவைடட் பை ஸ்பீடு வந்து எவ்வளவு? 90 + 60 150 km/h. ஓகேவா? இங்கே நமக்கு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தாச்சுன்னா செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணால் இது கிலோமீட்டர் இங்கே ஓகே, அது 500 மீட்டர். ஸோ இங்கே வந்து km/hல இருக்குது. இது என்ன செய்யணும்? km/h மீட்டர்/செகண்டாக மாற்றணும். மீட்டர்/செகண்டாக மாற்றணும்னா என்ன செய்யணும்னா 5/18 பெருக்கிடுங்க. ஓகேவா? சரியா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், km/h மீட்டர்/செகண்டாக மாற்றணும்னா என்ன செய்யணும்னா அது கூட 5/18 பெருக்கணும். அதே இது மீட்டர்/செகண்டில் கொடுத்துட்டு km/h மாற்றணும்னா 18/5 பெருக்கணும். சரியா? ஓகே, ஸோ அதுதான் கொடுத்துருக்கு 5/18. ரைட்டா? சரி, ஸோ அப்போ 500 டிவைட் பை 150. இந்த 5/18 மேலே கொண்டு போனால் 18/5 ஆகும். ரைட்டா? ரைட், 4 5 100. 1 0 கேன்சல். 7 10 3 15 1 3 3 18. ஸோ 2 × 6 எவ்வளோ? 12 செகண்டில் அந்த 2 ட்ரெயினும் கிராஸ் ஆகும். கேட்டிங்களா? அடுத்த கொஸ்டின். 1 2 3 4 5. ஓகே, 5 கொஸ்டின் இருக்குது. அடுத்து ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உமன் வந்து 85,000 7.5%
வட்டி விகிதத்துக்கு 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க 4 வருஷம் கழித்து உங்களுக்கு எவ்வளோ மொத்த தொகை எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி ரைட்டு. அப்போ நம்ம செய்யலாம் 85,000 இன்ட்டு 7.5%. 7.5% என்னது? 7 ப்ளஸ் 1/2ன்னு அர்த்தம். 7% ப்ளஸ் 1/2%. சரியா? ஸோ அதான். அப்போது 7 × 14 ப்ளஸ் 1 15/2 15/2%. எத்தனை வருஷம்? 4 வருஷம். சரியா? ஸோ அப்போ 85,000 இன்ட்டு 15/%னால என்ன போடுவோம்? 1/100 போடுவோம். ஸோ அப்போ 1/100 என்ன ஆகும்? 200 ஆகுமா? அது பர்சன்டேஜுக்குனால ரைட்டா இதான் போட்டிருக்கேன் டேரெக்டாக. இன்ட்டு 4 இயர்ஸ். இப்போ 2 0 கேன்சல். 1 2 2 4 ரைட்டா? அப்போது எவ்வளோ இருக்குது? 850 இன்ட்டு 30 ரைட்டா? 850 இன்ட்டு 30. சரி. அப்போ 85 இன்ட்டு 3 எவ்வளோ? 3 15 மீதி 1 8 3 25 2 0. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? வட்டி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வட்டியும் முதலும் சேர்த்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 85,000 25,500 0 0 5 10 மீதி 1 11. இப்போ எவ்வளவு? 1,10,500 ரூபா மொத்தமாக. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். ஓகே. ரைட். அடுத்து பாருங்கள். இது உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒரு எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகணுன்னா அவங்க வந்து 780 மார்க் எடுக்கணும். சரியா? ஆனால் அவங்க 728 மார்க் எடுத்து 5% ஃபெயில் ஆகிட்டாரு. அப்போது அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. புரியுதா? அதாவது பாஸ் மார்க் எவ்வளவு? 780. ஆனால் அவங்க எடுத்த மார்க் எவ்வளவு? 728 எடுத்து ஃபெயில் ஆகிட்டார். எத்தனை பர்சன்டேஜில்? 5%. ஓகேவா? 728 எடுத்தனால அவங்க ஃபெயில் ஆகிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? 280 728 கழிச்ச எவ்வளோவும்? 2 5. ஓகேவா? அப்போ 52 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காரு. அப்படி தானே? 750 பாஸ்னால் 728 எடுத்திருக்காருன்னு என்ன அர்த்தம்? 52 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காரு. அந்த 52 தான் எவ்வளவு? 5%. 52 தான் ஆனது 5%. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் மார்க் கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 100% வந்து எவ்வளவு? ரைட்டா? பர்சன்டேஜ் கேன்சல். 5 5 10 0. ஸோ அப்போ x = 52 × 20 எவ்வளோ? 2 4 2 10 1040 அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின். அடுத்து சரி, இந்த கொஷின் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த கண்டி முடிச்சிடலாம். 2 கொஷின். ஓகே. 40:35:k அப்படின்னு கொடுத்துட்டு k-1 அந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ இஷ்டுன்னு அர்த்தம், டிவைட்னு அர்த்தம். அப்போ 40/35 இந்த 4 புள்ளி வச்சா ஈக்குவல்னு அர்த்தம். 35/k. அப்போ k வந்து எவ்வளோ ஆகும்? k = 35. அப்படி இந்த ரெண்டும் அப்படி ஈக்குவல் கஞ்சிட்டு கொண்டு போனால் தலைகீழாக மாறிடும் இல்லையா? 35/40. ஓகே. சரி. 7 5 35 8 5 40. ரைட்டா? ஸோ அப்போ எவ்வளோ ஆகும்? 35 7 எவ்வளோ ஆகும்? k = 5 35 மீ 3 21 24 245/8. அங்கே என்ன கேட்டிருக்காங்க? k-1. k-1 என்ன நடத்தோன்னா ஒன்றும் இல்லை, இது அப்படி கழிச்சிடுங்க. இப்போ எவ்வளோ ஆகும்? 237/8. ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? இல்லைன்னா இப்படி கூட போட்டு பாருங்க. 245/8 -1. அதுக்கு நம்ம இப்படி செஞ்சிடலாம். ஓகேவா?
245/8னா -1 என்ன செய்யணும் அப்படி கழிச்சு போட்டோங்க, அவ்வளோதான். ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி அந்த மெத்தடு தான். ரைட், அடுத்த கொஷின். அடுத்தது ஹெக்ஸாகனா. ஓகே, அதாவது அமித் மற்றும் அமிதா, அமித் ப்ளஸ் அமிதா எங்களோட கூடுதல் வயசு வந்து எவ்வளோனா, அமிதா மற்றும் அமிர்தாவோட 15 வயசும் கூடன்னு கொடுத்துருக்காங்க, அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அமித் மற்றும் அமிதாவோட கூடுதல் வயசு வந்து, ரெண்டு பேர்த்தோட கூடுதல் வயசு வந்து 15 வருஷம் அதிகமாக இருக்குது. யாரோட? அமிதா மற்றும் அமிர்தாவோட கூடுதல் வயசோட. அப்போ என்ன அர்த்தம்? அமித் ப்ளஸ் அமிதா இவங்க வந்து 15 வயசு கூட. யாரோட? அமிதா ப்ளஸ் அம்ரிதா. ஓகேவா? புரியுதா? அமித் மற்றும் அமிதாவோட கூடுதல் வயசு வந்து 15 வருஷம் கூடுதலாக இருக்குது. யாரோட? அமிதா ப்ளஸ் அம்ரிதாவோட வயசோட. ஸோ அதனால தான் ப்ளஸ் 15 போட்டிருக்கேன். ரைட், இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்ரிதா வந்து அமித்தோட எவ்வளோ வயசு கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ரைட், இதை சால்வ் பண்ணுங்கள், கிடச்சிடும் ஆன்சர். ஸோ அமித் ப்ளஸ் அமிதா, இந்த இதை அப்படி ஈக்குவல் டு கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. என்ன வரும்? மைனஸ் அமிதா ப்ளஸ் அம்ரிதா ஈக்குவல் டு இந்த 15 ஈக்குவல் டு இந்த சைடு போயிடும் இல்லையா, -15. சரி, அப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் அமிதா மைனஸ் அம்ரிதா, அமித் ப்ளஸ் அமிதா. ஸோ ப்ளஸ் அமிதாவும் மைனஸ் அமிதாவும் கேன்சல் ஆகும். அப்போ என்ன இருக்கும்? அமித் மைனஸ் அம்ரிதா ஈக்குவல் டு -15. ஸோ இந்த மைனஸ் எடுக்கணுன்னா அப்படி இதை மாற்றி போடுங்க. அப்போ அம்ரிதா மைனஸ் அமித் ஈக்குவல் டு 15. ஆன்சர் வந்துட்டா? ஸோ அம்ரிதா வந்து அமிதாவோட எவ்வளோ எங்கரு? 15 வயசு. ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின். ரைட், ஒரு ஹெக்ஸாகன் இருக்குது. ஹெக்ஸாகன்னா 6 சைடு இருக்கும். இதோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஒரு ஹெக்ஸாகன் கொடுத்துட்டு அதோட லென்த்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சைடும் லென்த்து. சரியா? இதுதான் இந்த சைடு. ஸோ ஒவ்வொரு சைடோட லென்த் வந்து இவ்வளவு 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஏரியா கேட்டிருக்காங்க. ரைட், இதுக்கு ஃபார்முலா 6 × √3/4a². ஓகேவா? இந்த √3/4a² என்னென்னா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா தான் இந்த √3/4a². ஏன் இதை போட்டோன்னா, இதை பிரிச்சாச்சுன்னா என்ன ஆகுனா, எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்கும்? 1 2 3 4 5 6 6 ட்ரையாங்கிள் 6. ஸோ அதனால் 6 போடுவோம். 6 × ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எவ்வளோவா? சமபக்கம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட, இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னது? √3/4a². சரியா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா போடுறோம். ஓகே, ஸோ 6 × √3/4 ஏக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சைடு வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ 6². ரைட்டா? ஸோ 6 × √3/4 × 36. 1 4 4 9 4 36. அப்போது 9 × 6 எவ்வளோ? 54 √3. ஆப்ஷன் டி. ரைட்டா? 54 √3 தான் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கிளாஸில் அடுத்த ஷிஃப்ட்டு பார்க்கலாம். ஸோ மார்ச் 16 26 எக்ஸாம் இருக்குது. மார்ச் 26 நினைக்கிறேன், டெக்னீஷியன் எக்ஸாம்.
ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 ஷிஃப்ட்டு கொஸ்டின் போடலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் இதே மாடலில் தான் கொஸ்டின் வந்து இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்படின்னா தான் நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனில். சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷனும் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.